ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை தவிர்த்து மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நிஃப்டி 37 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 25,141 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. சென்செக்ஸ் 123 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 82,515 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி பேங்க் 169 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு. 56,459 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 484 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 38,784 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 54,281 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இது போக எஃப்ஐஎஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 11ஆம் தேதி 446 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 1,584 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ் அந்த பங்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் தர்மாட்டி வாங்கியிருந்துச்சு. 188 ரூபா போயிருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 193 ரூபா, அதாவது 193.28 அந்த ருபீஸில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ஐஎக்ஸ் பங்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்க்கெட் கப்ளிங் அது சம்மந்தமாட்டு பவர் மினிஸ்டர் வந்து ஸ்டே ஹோல்டர்ஸ், அதாவது இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு அதோட பயன் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆக்சுவலி அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பங்கு வந்து பொத்துன்னு விழுந்திருக்குது. பட் ஆக்சுவலி மேபி இது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குமோ என்னவோ தெரில. ஸோ மார்க்கெட் கப்ளிங் அப்படின்னா பவர் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டை வந்து பை அண்ட் செல் பண்ணுவாங்க. அதாவது அக்ரிகேஷன் அண்ட் மேட்ச் ஆஃப் பை அண்ட் செல் பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு யூனிஃபார்ம் ப்ரைஸ் டிஸ்கவரி இருக்கும். பட் ஆக்சுவலி அந்த பவர் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து ஒரு சிங்கிள் ப்ரைஸ் வந்து இம்ப்ளை பண்ணி அதை ட்ரேட் பண்ண வைப்பாங்க. அதுதான் அந்த மார்க்கெட் கப்ளிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ரிலேட்டட் மீட்டிங் வச்சதுனால மார்க்கெட் கப்ளிங் ரிலேட்டட் மீட்டிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து பவர் மினிஸ்டர் வச்சதுனால அந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% விழுந்திருக்கு. பட் நான் பெருசாக இப்போ ஐஎக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலை. ஐஎக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக என்டிபிசி, அது இல்லாமல் வந்து டாடா பவர் அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட வேல்யூஷனும் வந்து 40 மேலே இருக்குது பி ரேஷியோ. டாடா பவரோட வேல்யூஷனோட ஜாஸ்தியாக இருக்குது, என்டிபிசியோட ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த பங்குகளே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் கப்ளிங் அது ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டை மினிஸ்டர் வந்து டிஸ்கஸ் பண்ண வச்ச மீட்டிங்னால இந்த பங்கு பார்த்தீங்கன்னா விழுந்திருக்குது. ஐஎக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து சைமன்ஸை பற்றி பேசுங்க, சைமன்ஸா சீமன்ஸா ஏதோ என்னோட ப்ரொனன்சியேஷன் சைமன்ஸ்னே சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்து பார்த்த அன்னைக்கு 3,350 ரூபாவில் இருக்குது. ஹை வந்து 4,662 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ 2,480 ரூபா. பட் அதோட வேல்யூஷன் வந்து 60 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது. புக் வேல்யூ வச்சு பார்த்தா கூட 9 டைம்ஸ் மேலே புக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி தான். டெட் ஃப்ரீ, கிட்டத்தட்ட கொஞ்சம் கடன் இருக்குது பட் டெட் ஃப்ரீன்னு சொல்லலாம். ப்ராஃபிட் க்ரோத் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து சிஏஜிஆர் 18.7% இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் என்ன கேட்டால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில், அதாவது நீங்கள் வந்து வச்சிருக்கீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். பட் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க டைம் இது இல்லை. இதுதான் என்னோட ஒப்பீனியன் இந்த கம்பெனியில், சைமன்ஸ் லிமிடெடில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ பிஎஸ்சியில் வந்து 2,400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். பட் அவர் வந்து கொஸ்டினை தப்பாக கேட்டார். உடனே ஒருத்தர் கமெண்டில் வந்து 2,400 ஷேரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி தான். ஆனால் அது வந்து ஒரு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். ஆனால் இப்போ அதோட வேல்யூஷன் ஹையாக இருக்குது. அதனால கன்சிடர் பண்ணால் நமக்கு ஓகேவாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. அதான் என்னோட ஒப்பீனியன். அது வேல்யூஷன் ஜாஸ்தி, ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி. எக்ஸாம்பிள் டாடா குழுமத்தில் இருக்க ட்ரெண்ட் மாதிரி கம்பெனியில் எந்த குறையும் கிடையாது. வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பட் நம்ம இப்போ வாங்குறதும் அல்லது இப்போ நமக்கு வந்து வாங்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் ரேஞ்சில் இருக்கிறது எக்ஸிட் பண்ணதும் நம்மளோட ஓன் ஒப்பீனியன் தான். ஏன்னா வேல்யூஷனும் ஹையாக இருக்குது, ரிட்டர்ன்ஸும் அந்த பங்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் நல்லா கொடுத்துருக்கு. பட் அதை ரிட்டர்ன்ஸ் புக் பண்ணுறதும் அட் த சேம் டைம் அதை பை பண்ணுறதும் நம்ம தான் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும். கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. பஜாஜ் ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து ஹையாக இருக்குது. பட் அதுவும் ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி தான். கிட்டத்தட்ட அதுவும் இந்த வருஷத்தில் மட்டுமே 30% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கை வாங்குறது நம்மளோட ஓன் ஒப்பீனியன் தான். பட் நான் வந்து அந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு தான் சொல்ல முடியும். பட் அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் ஃபினான்ஸில் நீங்கள் நிறைய பேர் கேட்குறது இந்த ஸ்பிளிட்டு போனஸ் இதனால வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ஸ்பிளிட்டு போனஸில் தயவுசெய்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அது அதே வேல்யூவில் தான் இருக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா அதே வேல்யூவில் தான் பிரித்து நமக்கு தரப்போகிறாங்க. ஓகேவா? ஸ்டாக்கோட கவுண்ட் தான் அதிகமாகும். இப்போ ஒருத்தர் நண்பர் கேட்டிருந்தார், நேற்று நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், 50 ஷேர் இருந்துச்சுன்னா 500 ஷேராக மாறும். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ என்கிட்ட ஒரு ஷேர் இருக்குது அப்போ என்ன ஆகும்னு கேட்டார். ஒரு ஷேர் இருக்குன்னா உங்களுக்கு அது 10 ஷேராக மாறும். இப்போ 1:4 அந்த ரேஷியோவில் போனஸ், அதாவது ஒரு ஷேர் இருக்குன்னா
உங்களுக்கு 4 ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும். அப்போ 5 ஷேராட்டது மாறும். 4 ஷேர் ஃப்ரீ, ஆல்ரெடி உங்கள்ட்ட எக்ஸிஸ்டிங் ஒரு ஷேர் 5 ஷேராக மாறும். அடுத்தது அந்த ஒவ்வொரு ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 அந்த ரேஷியோவில் ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ 10 ஷேராக மாறும். ஒரு ஷேர் உங்கள்ட்ட இருக்குன்னா 10 ஷேராக மாறும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்தவித பதற்றம் அடைய வேண்டாம். நெக்ஸ்ட் ரத்தன் இந்தியா பவர், அதை பற்றி கேட்டிருக்கீங்க. அது வந்து நான் ஏதோ எப்படி கன்சிடர் பண்ணனே தெரில. சும்மா அது வந்து உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஸ்டாக் வாங்குவேன். மிச்சம் வர அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபா 15 ரூபான்னு வரும்போது அந்த டைமில் வந்து இந்த ரத்தன் இந்தியா பவர், ஜெயபிரகாஷ் பவர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், அது போக நிறைய இருக்குது. விகாஸ் ஈகோடெக்னு ஒரு ஷேர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. 2 ரூபாய்க்கு ஏதோ வாங்கினேன். எக்ஸல், அடுத்தது வந்து ஜான்சன் ஃபார்மா, இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பென்னி ஸ்டாக்ஸ் ஒரு 10-15 ஸ்டாக்ஸ் கிடக்குது. அதில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணதில், பெர்ஃபார்ம் பண்ணதில் ரத்தன் இந்தியா பவர் ஒன்று. ஆனால் ரத்தன் இந்தியா பவரும் நிறைய பேர் 165 ஷேர், 264 ஷேர், 350 ஷேர் அப்படி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. பட் அதெல்லாம் வந்து எவ்வளோ ரேஞ்ச் போகும் அதிலெல்லாம் கணிக்க முடியாது. அந்த மாதிரி பங்குகள்லாம் அதெல்லாமே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கணும். ஏன்னா அந்த ஸ்டாக்லாம் ஒரு லாங் டேர்மில் வந்து அதை எக்ஸாக்டாக கணிக்கவே முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 சப்சிடரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டிபிசிபி அப்படிங்கிற இதில் வந்து அவங்க சப்சிடரிஸ் வச்சுருக்காங்க. 17 சப்சிடரிஸு, ISTS, TBCB. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 17 சப்சிடரிஸை மெர்ஜ் பண்ண போகிறாங்க 2 சப்சிடரிஸு கீழே. ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 5 சப்சிடரிஸ், இந்த டிபிசிபியில் 5 சப்சிடரிஸ் வந்து பவர் கிரிட் பட்டாமேன் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் ரவுண்டில் 12 சப்சிடரிஸு பவர் கிரிட் பீடார் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், அதில் வந்து மெர்ஜ் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெர்ஜருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூலை 27 கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. இது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் அன்றைக்கி மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு 294 அந்த ரேஞ்சில் போச்சு. கடைசியில் 295 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிருக்கீங்க. பட் பெருசாக ஏதோ ரீசன்ஸ் இல்லை. மார்க்கெட்டில் மேபி கொஞ்சம் கண்டினியூஸாக மேலே போயிருக்கலாம், இன்றைக்கி டிக்ளைன் ஆகிருக்கலாம். பட் பெருசாக இந்த நெகட்டிவ் நியூஸுமே பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இல்லை. SBIயில் கேட்டிருந்தீங்க, SBI ஏன் ப்ரோ மேலே போகல? ஆக்சுவலி SBI வந்து லாஸ்ட் குவார்ட்டர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க் ஈக்குவலாட்டாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனால் SBI இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரான்ச் சர்வீஸை வந்து எல்லா ஆக்சுவலி அக்ராஸ் த கண்ட்ரி பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு 13,455 ஜூனியர் அசோசியேட்ஸை வந்து நாங்கள் ஹையர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாமே ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் தான் நடக்கும். உடனே வந்து 13,000 பேர்லாம் ஹையர் பண்ண மாட்டாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் ஃபுல்லாக மேபி இவ்வளோ ஆட்கள் எடுக்கலாம். SBI இன்னைக்கு விழுந்துருந்துச்சு. SBI நாட் பெர்ஃபார்மிங்னையும் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸில் பார்க்கும்போது ஒன் டைம் கெயின் மூலம் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்லாம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் பெருசாக பப்ளிக் செக்டார் பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. IOB வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த 100 நாள் வேலை திட்டம், அடுத்தது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனாலும் IOBக்கு தான் போவாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் பீப்புள், போர் பீப்புளாக அந்த பேங்கில் தான் நாடி போவாங்க. ஸோ அது வந்து IOB மட்டும் என்கிட்ட இருக்குது பப்ளிக் செக்டரில். மற்றபடி நான் பெருசாட்டு பப்ளிக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணல. ஐ எம் ஒன்லி ஃபோக்கஸிங் இன் ப்ரைவேட் செக்டார் பேங்க் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரி எனர்ஜிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 4% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருந்துச்சு. அவங்களோட US சப்சிடரி வந்து 599 மெகாவாட் சோலார் மாடியூல் சப்ளை ஆர்டர் கிடச்சிருக்குது. அதாவது வேரி சோலார் அமெரிக்காஸ், அது அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி. அவங்களுக்கு இந்த சப்ளை ஆர்டர் கிடச்சதுனால அந்த பங்கு இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஜைடஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காம்ப்ளான் பிராண்டு, அதாவது ஜைடஸ் வெல்னஸ் அப்படிங்கிற கம்பெனிங்கிறது ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட இன்னொரு கம்பெனி. ஸோ அவங்க அந்த காம்ப்ளான் பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீவேம்ப் பண்ண போகிறாங்க. அதாவது அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறாங்க. 2010 அதோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. ஏன்னா நியூட்ரிஷனல் அந்த ட்ரிங்க்கில் வந்து இவங்களுக்கு காம்படிஷன் ஆட்டு ஹார்லிக்ஸ் இருக்குது, பூஸ்ட் இருக்குது, போன்வீட்டா இருக்குது. இது எல்லாமே ஹிந்துஸ்தான் யூனிலிவர் டைவர்ட் அவங்க வந்து ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி காம்ப்ளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே காம்படிஷனாக இருக்கிறதுனால அதை எப்படி ரீவேம்ப் பண்ணி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஜைடஸ் வெல்னஸ் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட ஒரு API ஃபெசிலிட்டி, தபாசா அப்படிங்கிற ஒரு API ஃபெசிலிட்டி வதோதரா அந்த இடத்துல இருக்குது. அங்கே USFDA இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிறதாட்ட அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா April 21 to 25 அந்த டைமில் நடந்த இன்ஸ்பெக்ஷன். இது ஜைடஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் டாக்டரேட் லெபார்டரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி ஒர்த் ஆஃப் மருந்து, அதாவது செமாகுல்டைட் பவுடர் அப்படிங்கிற ஒரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்த்த ஃபார்மா ஸ்டாஃபே வந்து திருடியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷில் ஸ்ரீகாக்குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஃபெசிலிட்டியில் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பண்ணியிருக்கிறாங்க. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 450 கிராம். 450 கிராம் ஆஃப் செமாகுல்டைட் பவுடரோட வேல்யூ வந்து 2 கோடி.
ஆன்டி டயபெட்டிக் மெடிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த 8 பேருமே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து இது டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் வந்து CLSAவோட இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஜூன் 18 நடக்குது ஹைதராபாத்தில். இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ். ரேகா ஜுன்ஜுன்வாலா பார்த்தீங்கன்னா ஜூனில் ஒரு 2 days, ஐ திங்க் June 4 to 6 நினைக்கிறேன், June 2nd and 6 அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.98% ஸ்டேக் வந்து டைல்யூட் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க நசரா டெக்னாலஜிஸில். கிட்டத்தட்ட ஃபேஸ் வேல்யூ 4 ரூபா இருக்குது. 8.76 crore ஷேர் வந்து டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரேகா ஜுன்ஜுன்வாலா இதை பண்ணியிருக்கிறாங்க. கார்டன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து 2 கோஸ்டல் ரிசர்ச் வெசல்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்டும் சைன் பண்ணியிருக்கிறாங்க. வெனஸ்டே ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த கம்பெனியோட 2 கோஸ்டல் ரிசர்ச் வெசல்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. பட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 4% போத்துன்னு இவ்வளோ தான் செஞ்சுருந்துச்சு மார்க்கெட்டில். வோடாஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருந்துச்சு. பெங்களூரில் வந்து 5G சர்வீஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வோடாஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபண்டும் இப்போ கிடைக்கிறதுக்கு டிலே ஆகுறதுனால அவங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கால் தான் நான் பார்க்கும்போது செபி வந்து ஒரு வேல்யூ UPI ஹேண்டில் வந்து எக்ஸ்சேஞ்சஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காம்பேக்ட் ஃப்ராடு, அதாவது புரோக்கர்ஸ் டு காம்பேக்ட் ஃப்ராடு வந்து தடுக்கிறதுக்கு வேண்டி இந்த UPI ஐடியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது செபியோட இன்டர்மெட்ரி போர்ட்டலில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது செபி கொடுத்த அப்டேட்டு. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் வந்து 2631 கோடி கான்ட்ராக்ட் வந்து பாரத் நெட் அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அங்கே தான் கிடச்சிருக்குது. இது வந்து வேல்யூ 2631 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது மெர்கன் டிஸ்கவுண்ட் ரேட்டு, விச் மீன்ஸ் UPI பேமெண்ட் வந்து 3000 ரூபாய்க்கு மேலே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் மேபி வரலாம் அப்படிங்கிற ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. பட் இது வந்து கன்ஃபார்மான நியூஸான்னு தெரியல. முன்னாடியே இப்படி தான் வந்து கடைசியில் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. பட் இது கன்ஃபார்மான நியூஸான்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது. ரிலையன்ஸோட எனர்ஜி பிஸ்னஸ் வந்து ரிலையன்ஸோட கன்சியூமர் அண்ட் ரீட்டைல், அதாவது ரிலையன்ஸ் ரீட்டைல் அண்ட் ஜியோ வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியோ பிஸ்னஸும் ரீட்டைலும் எனர்ஜி பிஸ்னஸ், ரிலையன்ஸோட எனர்ஜி பிஸ்னஸ் வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. NSDLோட IPO வந்து ஜூலையில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. 3400 கோடி ஒர்த் ஆஃப் IPO ஜூலையில் வர சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜியோ பிளாக்ராக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பிளாக்ராக் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் லிமிடெட், இவங்க வந்து அந்த அட்வைசர் அதாவது அட்வைசரி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் வந்து கொடுக்கறதுக்கு கண்ட்ரியில் ஆக்சுவலி இப்போ செபி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராட்ட அவங்கள ஆப்ரேட் பண்ணுறதுக்கு செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதானி குழுமத்தில் வந்து 5 பங்குகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ரெக்கார்ட் டேட் வருது டிவிடெண்டுக்கு. ஃபர்ஸ்ட் அதானி என்டர்பிரைசஸ் ₹1.30 13 ரெக்கார்ட் டேட். அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ₹7 டிவிடெண்டு 13 ரெக்கார்ட் டேட். அம்புஜா சிமெண்ட்ஸ் ₹2 13 ரெக்கார்ட் டேட் ஒரே நாளில் வருது. அதானி டோட்டல் கேஸ் 25 13 ரெக்கார்ட் டேட். ACC ₹7.50 அதுவும் 13 ரெக்கார்ட் டேட். கிட்டத்தட்ட 5 ஸ்டாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரெக்கார்ட் டேட் வச்சு அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அதானி குழுமம். NSEயோட IPO வந்து ஜூலையில் வரும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ NSE வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா செபிட்ட வந்து நோ அஜப்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது நோ அஜப்ஷன் சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா இவங்க வந்து அந்த டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். விரைவில் அதுக்கும் அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆஷிஷ் சௌகான் அவர் வந்து அப்டேட் கொடுக்குறாரு. ஸோ இது வந்து டைரக்டர் NSEயோட CEO தான் அந்த ஆஷிஷ் சௌகான், அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாரு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ் கானாபரை வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. மைண்டா கார்பரேஷன் வந்து ஜப்பானை சேர்ந்த டொயோடென்சோ அப்படிங்கிற கம்பெனியோட வந்து ஜாயின்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த ஆட்டோமோட்டிவ் சுவிச்சஸ், அட்வான்ஸ் ஆட்டோமோட்டிவ் சுவிச்சஸ் சம்மந்தமாக தான் இந்த ஜாயின்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் மிண்டா கார்பரேஷன் வந்து 60% ஸ்டேக்கும் ரிமைனிங் 40% ஸ்டேக் வந்து அந்த ஜப்பான் கம்பெனி வந்து ஹோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேல்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு 119.5 crores ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து லெண்டிங் ரேட்டை வந்து 50 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணுறாங்க. 8.35% கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 50 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சி இப்போ 8.35% கொண்டு வராங்க. இது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸில் முன்னாடி கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட கோர் பிஸ்னஸ் தான் இன்வெஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா எல்லாருமே வந்து அந்த பிர்லா ஓபோஸ் பெயிண்டை வந்து இன்வெஸ்டர்ஸ் பெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கோர் பிஸ்னஸ் வீக் ஆகுது. பிர்லா ஓபோஸ் பெயிண்ட் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. எவ்வளோத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னா காம்படிட்டராக இருக்கிற ஏஷியன் பெயிண்ட்ஸ் பொறாமப்பட்டு டீலர்ஸை மிரட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா ஓபோஸ் மார்க்கெட்டில் வளர்ந்துட்டு வருது. கிட்டத்தட்ட 7% ஆஃப் த மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணி வெற்றி நட போடுறாங்க.
இந்துஸ்தான் கார்பரேஷன் வந்து 2000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க 5 to 6 இயர்ஸில். ஏன்னா அவங்களோட மைனிங் கெப்பாசிட்டியை 3 மடங்கு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கு சொல்கிறாங்க. இது ஹிந்துஸ்தான் காப்பர் கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹிந்துஸ்தான் சிங் வேதாந்தாவோட யூனிட் தான் 10 ரூபா டிவிடன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26க்கு வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க. ஜூலை 17ஆம் தேதியை வந்து ரெக்கார்ட் டேட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டாட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 ரூபா டிவிடெண்ட் ஹிந்துஸ்தான் சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் டேட் ஜூன் 17ஆம் தேதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.